Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சுவை அரம்பம் குக்கரியில ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா கொழுக்குட்டை ரெசிபிஸ் தாங்க. இப்போ நீங்க பிக்சர்ல பார்க்கிறது கொழுக்குட்டைஸ் தான். இது அக்செப்ட் பண்ணிட்டேன். சேலஞ்ச் என்னன்னா different types of 2 varieties of கொழுக்குட்டைஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு. இப்போ first type எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அரிசி மாவு 3/4 கப் எடுத்துர்க்கேன். ஒரு கேரட் salt போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு salt போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் 3 காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு. இந்த கொழுக்குட்டை காரமா செய்ய போறேன். அதனால தான் வந்துட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல அரிசி மாவுனா இது வந்துட்டு புட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி மாவு. இந்த கேரட் வேக வச்சு வச்சிருக்கல இத மிக்ஸில போட்டு blend பண்ணி எடுத்துக்க போறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு, இதையும் blend பண்ணிக்கலாம் இல்லனா கையாலயும் மேஷ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே முடிஞ்சதுனா கையாலயும் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லனா தேவைப்பட்டுச்சுனா மிக்ஸில போட்டு blend பண்ணிக்கலாம். நான் கேரட்டை மிக்ஸில தான் போட போறேன். இப்போ மிக்ஸில போட்டு blend பண்ணதுக்கு அப்புறமா இந்த அரிசி மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துற போறோம். தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்ல. அவ்வளவுதாங்க. இந்த மூணுத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடும். இப்போ ஒரு பவுல்ல அந்த 3/4 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். லைட்டா salt ஆட் பண்ணிக்கிறேன் மாவுல. இப்போ blend பண்ண இந்த கேரட் வந்துட்டு இது கூட ஆட் பண்றேன். அடுத்தது பொட்டேட்டோ வந்துட்டு கையாலேயே மசிச்சு வச்சிட்டேன். மிக்ஸி யூஸ் பண்ணல. அதையும் இதல ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இத பிசைஞ்சு மாவாக்கிடலாம். நான் வந்துட்டு டிஃபரண்டா ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சேன். சரி ஹெல்தியா வந்துட்டு வெஜிடபிள் மிக்ஸ்சரோட பண்ணலாமே அப்படினு சொல்லிட்டு யோசிச்சு தான் வந்துட்டு இந்த டைப்ல பண்றேன். இந்த மெத்தட்ல இதுவரைக்கும் நான் யாரும் கொழுக்கட்டை செஞ்சு நான் பார்த்தது இல்ல. சரி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருக்கோமே, புதுசா ஏதாவது டிஃபரண்ட் அண்ட் ஹெல்தியா ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த 2 கேரட் அண்ட் பொட்டேட்டோ மிக்ஸ்சர் தான். நீங்க பாருங்க. அடுத்தது இந்த தாளிக்கிறதுக்கு காமிச்சல அத லைட்டா எண்ணெய் வச்சு இதெல்லாம் தாளிச்சு இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு இதையும் பிசைஞ்சு எடுத்துறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவு இப்போ கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். இப்போ இதுல யூஸ் பண்ணிருக்க காஞ்ச மிளகாய் அதாவது ட்ரை சில்லி இருக்குல்ல, அதெல்லாமே சிசர்ல வச்சு சின்ன சின்னதா நான் கட் பண்ணிட்டேன் பொடி பொடியா. இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசியான மாவு இது. கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்க்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்துட்டு இந்த ஒன்னையே 2 ஷேப்ல பண்ணிருக்கேன். ஒன்னு வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸ், அடுத்த ஷேப் வந்து கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கலான ஷேப். இங்க பாருங்க ரெண்டுமே வந்துட்டு எப்படி பண்றேன்னு காமிச்சிருக்கேன். சின்னதா செஞ்ச இந்த பால்ஸ் தான் வந்துட்டு மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இங்க பாருங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இது ரொம்ப ஈஸி இத பண்றது. இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுட்டு இட்லி கொத்துல வச்சு 5 to 7 minutes வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சோம்னா ஹார்ட் ஆயிடும். இப்போ இங்க பாருங்க இது எல்லாமே வந்து இட்லி கொத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இட்லி பிளேட்ல வச்சுட்டேன். இட்லி பிளேட்ல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே மேல வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப அடுத்து இன்னொரு டிஃபரண்ட் ஷேப் அண்ட் வித் டிஃபரண்ட் டேஸ்ட் கொண்டு வர போறேன். அது என்னன்னு பாருங்க. அதே மாவுல பவுல்ல கொஞ்சமா இருந்ததுல அதை இப்போ சப்பாத்தி உருட்டுறதுல வச்சு உருட்டிட்டு இருக்கேன். இத இப்போ நம்ம மோல்டர்ல வச்சு செய்ய போறேன். இப்போ மோல்டர் இங்க வச்சிடலாம். இப்போ இந்த மாவை இந்த மோல்டர்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அது மேல வச்சிட்டேன். இப்போ இதுல ஸ்டஃபிங்க்கு ஒரு ஸ்வீட் பூரணம் வைக்க போறேன். அந்த ஸ்வீட் பூரணம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எள்ளு வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் வந்துட்டு வச்சு ரெடி பண்ணிருக்கேன். இதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ இந்த ஸ்வீட் பூரணத்தை உள்ள வச்சாச்சு. உள்ள தேவையான அளவு வச்சுட்டு
க்ளோஸ் பண்ணி அந்த ஷேப்க்கு கொண்டு வந்து எடுத்துடலாம். இதில் வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துட்டு அது உடஞ்சிடும். அதனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஓப்பன் பண்ணோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துட்டு உடஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். நான் டிசைனுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்பூனோட எண்டால வந்துட்டு அந்த பிளெயினாக இருக்கிற இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் லைன்ஸ் போட்டுட்டேன். அது ஒரு டிசைனாக வந்துடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனோட சைடில் வச்சு இந்த கார்னர்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைட் ப்ரெஸ் கொடுத்துட்டேன். அது ஒரு டிசைனாக வந்தது. இது அவுட்டர் லேயர் வந்துட்டு ஸ்பைசியாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும். இது பாருங்க, வெந்து வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம பிளேட்டில் வச்ச கொழுக்கட்டைஸ் டெக்கரேட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே சூப்பரான ஒரு டிசைனில் இருக்கு. அடுத்தது இதையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இதுவும் சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, உள்ளே இருக்கிறத கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வெரைட்டி கொழுக்கட்டை பார்க்கலாம். இது வந்துட்டு சத்து மாவு. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இது வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணிக்க போகிறோம். அடுத்தது மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சீசனிங்காக தாளிக்கிறதுக்கு, ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் எடுத்திருக்கேன். 5 to 6 காஞ்ச மிளகாய் தேவைப்படும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுறதுக்கு. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதோட கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை வந்துட்டு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் காஞ்ச மிளகாய், மல்லி இது எல்லாத்தையும் போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுவும் இல்லாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். முன்ன போடும் போது இருந்ததுக்கு இப்போ பாருங்க, நல்லா வந்துட்டு வறுபட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் கம கமன்னு வாசனை பருப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் வந்துட்டு வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேங்காயை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடர் வேண்டாம், கோஸ் பவுடரா இருந்தா போதும். இந்த மாதிரி இருந்தா ஓகே. இத அப்படியே வச்சிடலாம். எப்படி இப்போ பண்ண போறோம் கொழுக்கட்டைய அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுல்ல சத்து மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட வேணாம், தேவையான அளவை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா திக்கா வரணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வீட்டில் ரெடி பண்ண சத்து மாவு தான். இந்த சத்து மாவு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன் வீடியோவா. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டான ஒரு டோவா ரெடி பண்ணணும் இதை. இங்க பாருங்க, இப்ப பாருங்க கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு இது நல்லா இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தா ஓகே. இப்ப இது இருக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இதையுமே வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸா தான் நான் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பால்ஸா பண்ணி அதே ப்ராசஸ் தான் இட்லி கொத்துல வச்சு, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 minutes அளவுக்கு இட்லி கொத்துல வேகட்டும். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இட்லி பிளேட்ல வச்சிருக்கிற இந்த உருண்டைகளை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரை எடுத்து இதில் சேர்த்து போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். மசாலா இதில் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். ஸோ மசாலா பவுடர்லாம் வந்துட்டு போட்டு டாஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலா எல்லாம் போட்டு டாஸ் பண்ணி எடுத்ததும் நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது ஸ்டவ்ல இருக்கட்டும். செகண்ட் டைப் ஆஃப் கார கொழுக்கட்டை ரெடி. இதுலயே இதே மாவு வச்சு இன்னொரு ஷேப் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, அந்த ஷேப் எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு நீட்டா அந்த மாவை தேய்ச்சி எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சு இந்த ஷேப் கொண்டு வந்துடுறேன். இது ஒரு டிஃப்ரெண்டான ஷேப், நல்லா இருந்தது. அதனால இந்த ஷேப்க்கு கொஞ்சம் ரெடி பண்ணேன். இங்க பாருங்க, இதையுமே அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பண்ண எல்லா கொழுக்கட்டைஸுமே ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. நான் செஞ்சிருக்கிற இந்த கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இனிப்பு அண்ட் காரம் ஒன்று பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். இது இல்லாம ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் மிக்சர்ல ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்துட்டு பிளஸ் ஷேப்பும் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வெஜிடபிள் மிக்சர்ல ஒன்று, சத்து மாவுல ஒன்று, பிளஸ் ஸ்வீட் அண்ட் காரம் மிக்சர்ல ஒன்று அப்படின்ட்டு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மசாலா கொழுக்கட்டையும் வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி our channel.